வதந்திகளை நம்பாதீர்கள், கோப்புகளில் கையெழுத்து போடுகிறார்கள். வதந்திகளை நம்ப வேண்டாம்னா வதந்தி வராம பாதுகாக்க வேண்டியது நீதானே. கோப்புகள்ல கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து டிவியில பேட்டி கொடுத்துட்டா எதுக்கு வதந்தியை பரப்புறேன்? ஏற்கனவே புதுக்கோட்டை போற வழியில லியோனி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பரப்பி விட்டாங்க. ஊர் முழுதும் விசாரிக்கிறான். அண்ணே செத்துட்டீங்கன்னாங்க, நல்லா இருக்கீங்களாங்கிறான். செத்துட்டா நான் இப்படி ஓன்ட்ட பேசுவேன் அப்படின்னு தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவரே இப்படி நான் செத்துட்டேன்னு வாட்ஸ்அப்ல பரப்பிட்டாங்க தலைவரே. தலைவர் சொன்னார், எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பி இருக்காங்க. இப்ப புதுசா புழுக்குள்ள ஒரு நடிகர் ஜெயிச்சிருக்காரு பாருங்க, லொடுக்கு பாண்டி. கண்டு கொண்டு அந்த அம்மா அந்த தனபால் என்பவர் சபாநாயகர் பாருங்க, எந்திரிச்சு அவர்கள் உங்களுக்கு வாய் வழங்கப்படவில்லை, அமர்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அவர்கள். இன்னைக்கு ஒரு 3 பேரை ஜெயலலிதா அம்மாவோட காதல சொன்னா பிரஷர் ஒரு 50 கோடி. அதுல முதல் பேர் எதுனா ஜான் மைக்கேல் டி குன்கா. தான் வாழ்ந்து வளர்ந்து மகிழ்ந்திருந்த வீட்டை மருத்துவமனைக்கு தாரை வார்த்து கொடுத்த ஒரே தலைவன் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். கோபாலபுரம் வீட்டை மருத்துவமனைக்கு தாரை வார்த்து கொடுத்தார். ஆனா இன்னைக்கு மருத்துவமனையில போய் இருக்காங்க. நான் ரொம்ப சொல்ல விரும்பல. வதந்திகளை நம்பாதீர்கள், கோப்புகளில் கையெழுத்து போடுகிறார்கள். இன்னைக்கு வதந்திகளை நம்ப வேண்டாம்னா வதந்தி வராம பாதுகாக்க வேண்டியது நீதானே. கோப்புகள்ல கையெழுத்து போடுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து டிவியில பேட்டி கொடுத்துட்டா எதுக்கு வதந்தியை பரப்புறேன்? ஆனா நேத்து பூரா பரப்புறான். நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன், வந்துருச்சு. அண்ணே பத்திரமா போங்கண்ணே வீட்டுக்கு அப்படிங்கிறான். ஏற்கனவே என்னை வாட்ஸ்அப்ல பல தடவை கொண்டுட்டாங்கடா, இனிமே நான் பத்திரமா போனா என்ன போகாட்டி என்ன. ஏற்கனவே புதுக்கோட்டை போற வழியில லியோனி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பரப்பி விட்டாங்க. ஊர் முழுதும் விசாரிக்கிறான். அண்ணே செத்துட்டீங்கன்னாங்க, நல்லா இருக்கீங்களாங்கிறான். செத்துட்டா நான் இப்படி ஓன்ட்ட பேசுவேன் அப்படின்னு தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவரே இப்படி நான் செத்துட்டேன்னு வாட்ஸ்அப்ல பரப்பிட்டாங்க தலைவரே. தலைவர் சொன்னார், எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பி இருக்கானுங்க, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருப்ப, போயிட்டு வான்னார். நான் ஏதோ ஆறுதல் சொல்லுவார்னு பார்த்தா எனக்கு 3 தடவை இதே மாதிரி பரப்பி இருக்காங்கன்றார். அவரையே விட்டு வைக்கிறேன். வாட்ஸ்அப்ல நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை சாகடிக்கலாம்டா, மக்கள் மன்றத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் பிரிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு மேயராக இருந்த சைதை துரைசாமிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எப்படி இருக்குன்னா வேட்டியும் சட்டையும் கழட்டி போட்டு நின்றுகிட்டு இருக்காரு. இப்ப மிகச்சிறந்த மேயர், ஏன் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்ல? அது ஏன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். உனக்கு எப்ப ஆப்பு கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு கரெக்டா ஆப்பு கொடுத்துட்டாங்க. என்னென்னமோ கட்டுரை எழுதினிய, ஏதாவது பிரயோஜனம் வந்துச்சா? இதுல தளபதி கிட்ட தோத்து போனவர் இப்ப மேயராக போறாராம். அவரை வேட்டி அவுத்து விட்டு வெறும் சிப்பாவோட நிப்பாட்டி ஓட்டு கேட்கிறாங்க. தளபதியை எதிர்த்து உன்னால சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிக்க முடியல, நீ எப்படியா மேயராக இத்தனை கவுன்சில் நீ ஜெயிக்க போற? கண்டிப்பாக அவர்களுடைய எண்ணம் தோற்று போய்விடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுல என்ன சென்டிமெண்ட்னா, போன தடவை தளபதியை எதிர்த்து சைதை துரைசாமி தோத்து போனாராம். அதுக்கப்புறம் அவர் மேயரானு ஜெயிச்சாராம். இப்ப இவரு தளபதி கிட்ட தோத்துருக்காராம், அடுத்து மேயர் ஆயிடுவாராம். சென்டிமெண்ட், உங்க சென்டிமெண்ட் உங்க உமாவோட நிப்பாட்டிக்கீங்கடா. ஜனங்க மத்தியில உங்க சென்டிமெண்ட் எல்லாம் எடுபடாதது. என்னைக்கோ மலையேறி போயிருச்சு. இன்னைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜோதிடத்தையும் சென்டிமெண்ட்டையும் வைத்து இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஆட்சி இந்த அதிமுக ஆட்சி. சட்டமன்ற உறுப்பினர் எங்க அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கு ஒரு 3 பேரை ஜெயலலிதா அம்மாவோட காதல சொன்னா பிரஷர் ஒரு 50 கோடி. அதுல முதல் பேர் எதுனா ஜான் மைக்கேல் டி குன்கா. ரெண்டாவது பேரு பர்கூர் இஜி சுகவனம், அவர் தானே நம்மளை தோக்கடிச்சாரு. 3வது பேர் யார் அப்படின்னு சொன்னா தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன. இன்னொரு பேர் சொன்னா பிரஷர் 200 கோடி. அதுதான் பி.கே. சேகர் பாபு என்ற பெயரை சொன்னா அப்பா. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருந்த ஜெயலலிதா அவர்களும் தனபால் அவர்களும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாருங்க
சப்ஜெக்ட் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் எந்திரிச்சு, எங்களுடைய அதிமுக கட்சியினுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பொதுத் தலைவர் அம்மா அவர்களும் இணைந்து நடித்த ஒளி விளக்கு என்ற படத்திலே ஒரு பாடலை அவர்கள் பாடியிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவை குறிப்பில் எழுதிக்கிட்டு இருக்காரு. இதை நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ ஏ சிங்கி ஏ சிங்கியா, படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க போவதில்லை. குடிசையெல்லாம் வீடாக நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை என்று அன்றே எங்களுடைய அம்மா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். எனவே படியரிசி திட்டத்தையும் குடிசை மாற்றும் திட்டத்தையும் எங்களுடைய அம்மா அவர்கள் செயல்படுத்துவார்கள் அப்படின்னு பேசிட்டு பாடிட்டு உட்காண்டார். அமைதியாக எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் இனமான தளபதியார் எந்திரிச்சு சொன்னார், இந்த பாட்டு எம்ஜிஆர் திமுகவில் இருந்த போது பாடிய பாடல். அந்த 2 திட்டமும் திமுகவில் இருந்த பொழுது செயல்படுத்தப்பட்ட திட்டம். ஒரு படி அரிசி 1 ரூபாய்க்கு அண்ணா கொண்டு வந்த திட்டம். குடிசை மாற்று வாரியம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். அதைத்தான் அவர் பாடினார்னு கப் 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 உட்காந்தாச்சு. பாட்டை விடிய விடிய ரூம் போட்டு உட்காந்து செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப புதுசா புழுக்குல ஒரு நடிகர் ஜெயிச்சிருக்காரு பாருங்க, லொடுக்கு பாண்டி. அவரு பூரா பாட்டாத்தான் எழுதி பாட்டு புஸ்தகங்களை வரிசையா அடுக்கி வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை. அவங்க அம்மாவை பார்த்துட்டாராம். கண்டு கொண்டேன் அன்னையை. அந்த அம்மா அந்த விவரம் தெரியாம சிரிச்சிட்டாங்க முதலமைச்சர். அந்த பாட்டை நந்தாங்கிற படத்துல லொடுக்கு பாண்டியா நடிச்சு பாடுவாரு. அந்த சீனை மட்டும் யோசனை பண்ணி பாருங்களேன். டிவி திருட போயிருப்பாங்க. திருடி டிவியை தூக்கி தலையில வச்சு இறக்கணும்னா 2 மாமிக்கு வந்து, ஏண்டா அம்பிய டிவியை தலையில வச்சுட்டு இருக்கல, ரொம்ப பாரமா இருக்கிறதோ இன்னும். ஆமாம்மா, மாமா வந்து கொண்டு வர சொன்னார், இம்மிடியட்டா எடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு டிவியை இறக்கி வச்சுட்டு, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அப்படின்னு பிரிச்ச தரப்பார். 4 பீர் பாட்டில் இருக்கான். தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் அன்னையை. யாரு? 4 பீர் பாட்டில் கண்டு கொண்டேன் அன்னையின்னு 4 பீர் பாட்டில் காமிச்சு பாடினாரு. அப்ப சட்டமன்றத்தில் ஜெயலலிதாவும் 4 பீர் பாட்டிலும் ஒண்ணுன்னு நாங்க சொல்லல. இப்ப யோசிப்பாங்க, தெரியாம சிரிச்சிட்டோம்டா நம்ம அப்படின்னு. பாராளுமன்றத்திலேயாவது ஒழுங்கா இருந்தானா? அங்க காஷ்மீர் பிரச்சனையை பத்தி உயிர் போக நெஞ்சாய் போக பேசிட்டு இருக்காங்க. காஷ்மீரிலே இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், உள்துறை அமைச்சரும் ராணுவ அமைச்சரும் தலையிட வேண்டும் எல்லா எம்பியும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு எம்பி எந்திரிச்சு, Honorable Speaker, I am going to give a suggestion about Kashmir. Our founder president of Whole India, Anna DMK, MGR, sang a song in Idaya Vinay about Kashmir. In the Idaya Vinay song, MGR sang a very big song in Idaya Vinay about Kashmir. I am going to sing a song. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். காஷ்மீர் பிரச்சனை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எம்பி உட்காந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு எங்க பாராளுமன்றத்தில் பாடுறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹிந்தி பாட்டையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஐ எம் கோயிங் டு சிங் a song in ஆராதனா sung by கிஷோர் குமார்.
मेरे सपनों की रानी कब आएगी तू आए रुत मस्तानी कब आएगी तू in the song मेरे सपनों की रानी that Rani is our chief minister அம்பா அவர்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அதுக்கும் கைதட்டுவேன் தனபால் என்பவர் சபாநாயகர் பாருங்க அவர் சபாநாயகரா எந்திரிச்சு அமருங்கள் அவர்கள் அவர்கள் உங்களுக்கு வாய் வழங்கப்படவில்லை அமருங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது அவர்கள் 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 ஐயா ஆமா ஆமா 16 வயதில் கமலஹாசன் மேரிமா மயில ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாயை மட்டும் வளர்க்கல அதுக்கு பதிலா ஐயோ அம்மா ஒரு சபாநாயகருக்குரிய அந்தஸ்து ஏதாவது தெரிகிறதா அதுல பாத்தீங்கன்னா உடனே ஒரு வார்த்தை சொன்னதுக்காக 89 எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்டார்கள் அவை காவலர்களால் தூக்கி கொண்டு வெளியே செல்லுங்கள் தளபதி வெயிட் கம்மியா நீட்டா இருக்கவன் அழகாக அவரை தூக்கிட்டு போயாச்சு நீ உண்மையிலே தில்லான ஆளா இருந்தா துரைமுருகனை தூக்கிட்டு வந்திருக்கணும்யா அல்லது ஜெய அன்பழகனை தூக்கிட்டு வந்திருக்கேன் தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட வேண்டியதான் மாவு கட்டு போட்டு தளபதி நல்லா நீட்டா சிக்குன்னு ஏட்ட வெயிட் கம்மியா வச்சிருக்காரு அவரும் ஜாலியா உட்காந்து வர்றாரு அப்படியா தூக்கிட்டு வர்றாரு அவரை தூக்கிறத விட்டுட்டு துரைமுருகனை தூக்கி இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருந்திருக்கேன் அவ்வளவுதான் அவர் இப்படியே பார்த்தாரு தூக்குங்கடா வாங்கலான்னாரு ஐயோ புள்ள ஊட்டிக்காரங்க ஏதாவது இம்சை ஆகி போச்சுன்னா நாங்க என்ன பண்றதுன்னு இந்த கூட்டத்துக்கு நான் நடந்து வர்றப்ப ஒரு அம்மா என்னைய உத்து பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டுச்சு டிவியில பார்த்தா கிழவி மாதிரி இருக்கான் நேரில் அழகா இருக்கானேன்னு இதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதான்னு தெரியல டிவியில கிழவி மாதிரி இருக்கானா காரணம் உண்மைதான் ஏன்னா அதுல செயற்கையா ஒரு பவுடரை அப்பி உட்கார வச்சிருவாங்க அந்த பவுடரை பெர்மனண்டா விட்டுட்டா பரவாயில்ல இடையில வந்து டச்சப் தொடச்சு சொறி மாதிரி ஆக்கி டிவியில கிளம்பி மாதிரி இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் செயற்கை தான் ஆனா இந்த மேடையில நான் நல்லா இருக்கிறதுக்கு பெரிய நான் ஒன்னும் பர்சனாலிட்டி உள்ள ஆள் கிடையாது இந்த மேடையில் இருக்கக்கூடிய அழகுக்கு ஒரே காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில லியோனி பேசுறதுனாலதான் அந்த 65 வயசு பாட்டிக்கு கூட லியோனி அழகா தெரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் நான் நின்று கொண்டு பேசுகிறேன்